இந்த ஊழியர்கள் மனம் போன போக்கில வாழ்ந்து என்ன அப்படின்னா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வசனத்தை கேட்க யாருக்கு மனதில்லை, வசனத்தை கேட்க யாருக்கு மனதில்லை, வசனத்தின்படி வாழ யாருக்கு மனதில்லை. வசனத்தை வாயால பேசுறதற்கு நமக்கு என்னது சந்தோஷமா இருக்கிறது, வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கு சந்தோஷமா இருக்கிறது, வசனத்தை மனப்பாடம் என்பதற்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆனா வசனத்தின்படி வாழ்வது தான் கசப்பாக இருக்கிறது, வசனத்தின்படி வாழ்வதுதான் கடினமாக இருக்கிறது. வசனத்தை பேசினால் எனது சத்துரு, ஆமா தேவ பிள்ளையே, மாய்மாலம் பண்ணினால் நமக்கு அவன் நண்பன். நீ இன்னைக்கு பிசாசுக்கு சத்துருவா நண்பனா? நீ சத்தியத்தை பேசினா பிசாசுக்கு என்னது சத்துரு. நீ சத்தியத்தை பேசாம உலக மாய்மாலத்தை செய்த அப்படின்னா நீ பிசாசுக்கு நண்பன். அதுல இருந்து நீ அறிஞ்சு கொள்ளலாம், நீ உலகத்தோடு வாழ்கிறாயா, உலக லௌகிக உன்னை வழி நடத்தி கொண்டு போகிறதா, பொருளாசைகள் கடந்து போகிறாயா? இன்றைக்கு தேவனுடைய ஊழியன் என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழிய பிரசங்கம் எல்லாருக்கும் பண்ண தெரியும். அரசியல்வாதிகிட்ட கொடுத்தாலே இந்த தலைப்புல பிரசங்கம் பண்ண அப்படின்னா சில அரசியல்வாதிலாம் இருக்கிறாங்க, எப்படி அரசியல்ல கர்ஜிப்பாங்களோ அதே கர்ஜனையோட என்ன செய்வாங்க, இந்த செய்திகளை கொடுக்கறத யூடியூப்ல இருக்குது. நான் நேராவே உட்கார்ந்து என்ன செய்திருக்கிறேன், ஆமா அந்த தூத்துக்குடி பட்டணத்திலேயே நான் என்ன செய்திருக்கிறேன், சில அரசியல் தலைவர்களுடைய கிறிஸ்தவ செய்தியை நான் என்ன செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அதே அரசியல்ல எந்த கர்ஜனையோட பேசுவார்களோ அதே கர்ஜனையோட பேசுவாங்க. ஆமா, அதனால கர்ஜனையோட பேசிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க என்னது பெரிய அபிஷேக வல்லமையில பேசுகிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆமா, அப்படி ஏமாத்துற அநேகர் உண்டு தேவ பிள்ளையே.